Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர். இன்றைக்கி நம்ம இந்த வாரம் எப்படி அமையப்போகுது, உங்களோட எதிர்பார்ப்புகள், சவால்கள் என்ன, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நான் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் 1, பைல் 2, பைல் 3. ஓகேங்களா? இந்த பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு, கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம், அதுக்கப்புறம் எந்த பைல் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ, சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த பைலை சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, சவால்கள் என்ன பார்க்கலாம். நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கான நிறைய விஷயங்கள், அதாவது நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ்க்காக இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதில் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க ஒரு சிலர். இது எனர்ஜி ரீடிங், கலெக்டிவ் ரீடிங் கைஸ். அதனால் ஒவ்வொரு விஷயம் நான் சொல்கிற ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயம், அதுக்கான அந்த லேகிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது உங்களுக்கான மெசேஜ். ஓகேவா? இப்போது இந்த இதில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும். நிறைய ஸ்டெப் எடுத்தீங்க, நீங்கள் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அந்த ஃபெயிலியர் பார்த்ததுனால இனி எந்த முயற்சி பண்ணாலும் இது இவ்வளோ தான் அப்படி சொல்லிவிட்டு உங்களோட அந்த வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இது நீங்கள் பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட கேரியருக்காக இருக்கலாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் இப்போ உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களோட இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கான அந்த பிளாக்கேஜஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அங்கேருந்து நீங்கள் வெளில வரலாம். ஒரு சிலர் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது தான். நீங்கள் ஏன் இவ்வளோ ஃபெயிலியர் பார்க்குறீங்க? அந்த இடத்துல என்ன நடக்குது? எதனால் இந்த அந்த ஃபெயிலியர்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு லெசன் தான் கற்றுக்கணும். ஓகேவா? அதில் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை என்ன பண்ணுன்னா உங்களோட சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சரில் அதை வச்சு நீங்கள் இன்னொரு ஸ்டெப் நீங்கள் முன்னேறி போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு வாட்டி ஃபெயிலியர் பார்த்துட்டீங்க, அகைன் அந்த ஃபெயிலியரை பண்ண மாட்டீங்க. அதுலேருந்து எப்படி நீங்கள் லேகிங் ஃப்யூச்சரில் ஏதாவது அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது கரெக்டாக அதிலேருந்து நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்குவீங்க. ஓகேவா? அதுக்காக தான் கடவுள் உங்களுக்கு அந்த படிப்பினை கொடுக்குறாரு. ஒரு ஃபெயிலியர் பார்க்குறீங்கன்னா உடனே மனசு ஒடிஞ்சு அவ்வளோதான், இனி என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நீங்கள் உங்களோட எனர்ஜி எல்லாத்தையும் அப்படியே ட்ரைன் பண்ணிவிட்டு உக்காந்துருக்கீங்க. ஓகேங்களா? உங்கள் எனர்ஜி எங்கே ட்ரைன் ஆகுதோ, நீங்கள் ஃபோக்கஸிங் எங்கே எதில் வைக்கிறீங்களோ அங்கே உங்கள் எனர்ஜி பாஸ் ஆகும். நீங்கள் தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் மேலே கவனத்தை செலுத்தி ஃபெயிலியர்லேயே கவனத்தை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த ஃபெயிலியர் தான் பார்ப்பீங்க. ஓகேவா? அதனால் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி லேகிங் இருக்குது அப்படின்னா உங்களோட ஆரா சக்கராவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு சிலர் உங்களுக்கான அந்த புது வேலையையோ பிஸ்னஸையோ உங்களுக்கான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்காகவோ நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நிறைய பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அந்த ஃபெயிலியர்லேயே ஆழ்ந்துட்டீங்க. அடுத்த முயற்சி எதுவும் பண்ண மாட்டேன்றீங்க. உங்களோட ஃபெயிலியர்லேயே கவனத்தை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அகைன் அந்த ஃபெயிலியர் ஏன் தெரியுமா வந்துச்சு? இப்போ சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சிலர் நீங்கள் ரிப்பீட் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களோட ஆழ்மன பதிவில் பதிஞ்சிரும். ஓகேவா? அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கான்ஷியஸாக இருக்கும் போது என்ன தெரியுமா சொல்வீங்க? என்ன மாதிரி ஒரு தைரியசாலி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. நான் எதையுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்து என்னை யாராக இருந்தாலும் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்ப்பேன். நான் என்ன மாதிரி ஒரு சிங்கம் யாருமே கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் சிங்கத்துக்கு ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குது. அது பழைய பதிவுகளோடு அது ஆழ்ந்திருக்கிறதுனால அந்த பதிவுக்கான விஷயங்களை தான் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் ஒரு வேலையில் தொடர்ந்து முயற்சி பண்ணி ஃபெயிலியர் பார்க்குறீங்கன்னா அதுக்கு ரீசன் அதுதான். அந்த ஃபெயிலியர் எப்படி கிளியர் பண்ணிக்கிறது? வாங்க உங்களுக்கு டிவைன் பார்த்து உங்களுக்கு கைட் பண்ண. ஓகேவா? ஸோ ஈஸியாக அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் வெளில வரலாம். அடுத்தது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்டாக பார்ப்பாங்க. ஸோ ஓகே, இவன் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான், இவங்க சொன்ன மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மதிப்பு மரியாதை கூடும். ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கே இப்போ தாழ்வு மனப்பான்மை.
உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து நம்ம இவ்வளோவும் ட்ரை பண்ணிட்டோம், எத்தனையோ விஷயங்கள் பார்த்துட்டோம், இனிமேல் நம்மளோட கெப்பாசிட்டி இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க. ஓகே, உங்கள் கெப்பாசிட்டி என்ன, நீங்கள் ஏன் லேக் ஆகிறீங்க, உங்களுக்கு இது சூட் ஆகுமா, நீங்கள் இப்போ இத்தனை ஃபெயிலியர் பார்க்குறீங்க ஒரு விஷயத்துலன்னா அந்த அந்த விஷயம் உங்களுக்கு சூட் ஆகுமா இல்லை ஆகாதா, என்ன ஏ டு இசட் உங்களை வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு சரியான டிவைன் பாத் கொடுத்துருவோம். ஓகேவா? டிவைன் பாத் சேனல் உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் வச்சுருக்கு கைஸ். நான் மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டு வரும்போதெல்லாம் ஏன் இந்த மக்கள் எத்தனை வாட்டி நான் ரீடிங்கில் கொடுக்குறேன், எவ்வளோ பேர் பார்ப்பீங்க இதை, தொடர் ஃபெயிலியர் பார்க்குறீங்க. ஏன் அந்த ஃபெயிலியர் உங்களை அது எதுக்காக அந்த ஃபெயிலியர் வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆக முடியும் கைஸ். ஓகேவா? நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நான் வந்து ரொம்ப அதை லென்த்தாக சொல்லாமல் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு டிகிரி சப்ஜெக்டை வந்து ஒரு சின்ன எல்கேஜி குழந்தைக்கு புரிகிற மாதிரி அது விளையாட்டுத்தனமாகவே நான் வந்து நான் வந்து டிகிரி முடிச்சிருக்கேன், நான் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கேன், நான் வந்து எப்படி அந்த சின்ன குழந்தைக்கு வந்து நான் வந்து அப்படி சொல்லி தர மாட்டேன், அதை உட்கார வச்சுட்டு நான் பாட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், என்னோடய பிரசங்கத்தை சொல்லுவேன். அப்படி சொன்னால் அந்த குழந்தை அது பாட்டுக்கு மழலை மொழியில் அது விளையாடிக்கிட்டு ஊன்ட்டு போயிட்டுருக்கோம். அது கூடவே இறங்கி அது எப்படி பேசுதோ அதே மாதிரி பேசி அது கூட ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருந்து அதுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியுமோ அது மாதிரி சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அது மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டை வந்து சொல்லி கொடுத்துன்னு இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வரமாட்டிங்களா, வந்துடக்கூடாதா கடவுளே அப்படி சொல்லி இறைவனுக்கு நான் அந்த ஒரு இதில் அதாவது நான் இத்தனை பேருக்கு சொல்கிறேன், எத்தனை பேருக்கு வந்து நீங்கள் வந்து டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணுறீங்க, அவ்வளோ அதுதான் உங்களோட கர்மா, அதுதான் உங்களோட லக்கு. ஓகேங்களா? எல்லாருக்குமே வந்து விஷயம் சொல்லிடுறேன் நான். ஆனால் சொல்கிறதில்ல எத்தனை பேர் வந்து புரிஞ்சுக்கின்னு பிக்கப் பண்ணிவிட்டு மேலே வரீங்க, எத்தனை பேர் காண்டாக்ட் பண்ணி இதுக்கான நம்ம கிளியரன்ஸ் எடுத்துக்கணும், இது நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து பிளேயர் சொல்லி போட்டு உங்களுக்கான அந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் வந்து நியூ ப்ரப்போசல் உங்களுக்கான அந்த உங்கள் தேடலுக்கான அந்த இது கிடைக்க போகுது. இது வந்து ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஒரு சிலருக்கு ஜாபு, நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு சிலர் வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம், ஒரு சிலர் திருமணத்துக்காக இருக்கலாம், ஒரு சிலர் நியூ ப்ரப்போசல். இப்போ லவ்வர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட லவ்வர்கிட்ட நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம இந்த வாரத்தில் சொல்லியே ஆகணும்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருந்தீங்களா, இல்லை உங்களுக்கு வந்து உங்களோட பர்சன் வந்து அவரே சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரப்போசல் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அன்பேலன்சிங்காக இருக்கீங்க, உங்கள் மனசு மைண்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகணும். ஓகேவா? அந்த ஸ்டேபிலிட்டி வரணும் அப்படின்னா நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்களோ அங்கே கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் நம்ம எந்த இடத்துல நம்ம வந்து சப்போர்ட் இல்லாமல் நமக்கு வந்து இதுவாகுது, டைவர்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த வாரம் பேலன்சிங்காக இருக்க வேண்டிய வாரம். புரியுதா? இந்த வாரத்தில் நீங்கள் வந்து ஃபைனான்ஸ்க்காக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக அதை வந்து கையாளணும். கையில் காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிவிட்டு அப்புறமா எண்டில் வந்து வாரத்தோட கடைசியில் அடடா நம்ம இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சுருக்கணுமே, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படி சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது. அதனால் மணி ரிலேட்டடான விஷயத்துலேயும் பேலன்சிங்காக இருங்க. உங்களோட வேலைகளில் கவனமாக இருங்க. உங்களோட ஃபேமிலியில் ஏதாச்சும் நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து இப்போ வந்து ஃபேமிலியில் வந்து ஒரு குடும்ப தலைவராகவோ தலைவியாகவோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பக்குவமாக ரன் பண்ணணும். ஒருத்தர் இப்போ 5-6 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேரண்ட்ஸு, இப்போ மாமியார், மாமனார், குழந்தைங்க, இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது ஃபீமேலாக இருக்கீங்கன்னா இத்தனை பேரையும் நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக ரொம்ப அமைதியாக பேலன்ஸிங்காக கொண்டு போங்க. அவங்க கோவப்பட்டால் கூட நீங்கள் அமைதியாக இருந்து அந்த குடும்பத்தை வந்து ரன் பண்ணுங்கள். இதே வந்து நீங்கள் வந்து ஒரு பார்க்குறது மெயிலாக இருந்தீங்கன்னா குடும்ப தலைவராக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவிங்கக்கிட்ட கொஞ்சம் ஹார்ட்ஸாக பேசினா கூட நீங்கள் கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து போங்க. அந்த இடத்துல நீங்களும் தாம்தும்னு குதிக்கிறது, நீங்களும் அவசரப்படுறது அதெல்லாம் வேண்டாம். அதே மாதிரி உங்கள் குழந்தைகள்கிட்டையும் கொஞ்சம் நிதானித்து பக்குவமாக இருங்க. அவங்களும் கோவப்படுறாங்கன்னா அந்த இதெல்லாம் காமிக்கக்கூடாது. சரியா? ஸோ நீங்கள் பேலன்சிங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்கள்கிட்ட பேலன்சிங்காக இருப்பாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல
வந்து ஒரு அமைதி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அமைதியை கடைபிடிக்கணும் இந்த வாரம். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டிங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து பிஸ்னஸ்க்காக மேபி முக்கால்வாசி வந்து அதுக்கு தான் காமிக்குது. நியூ க்ரோத்து, அதாவது உங்களோட ஃபைனான்ஸ் க்ரோத்துக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ்க்காக ஒரு இது வந்து நீங்கள் இது பண்ணி வச்சுருக்கீங்க. அது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டியான நல்ல க்ரோத்தை கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ பி ஹாப்பி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் ப்ரப்போசல் சொன்னால இந்த வாரம் உங்களுக்கான ஒரு உங்களுக்கான பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. நீங்கள் இப்போ திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்த பர்ஃபெக்டான மேட்சிங் உங்களுக்கு அமையும். உங்களோட பாண்டிங் நல்லா இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? ஸோ ஜட்ஜ்மெண்ட் எதுக்கு ஆக்சுவலி? ஜட்ஜ்மெண்ட் வந்து நீங்கள் பேலன்சிங்காக இருக்கணும், அன்பேலன்சிங்காக இருக்காதீங்கோ. நீங்கள் என்ன ப்ளஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ளஸ்ஸுக்கான விஷயங்கள் இந்த வாரத்தில் நடக்கும். நீங்கள் மைனஸ் பண்ணியிருந்தால் மைனஸ்க்கான விஷயம் நடக்கும். ஸோ கடவுள் என்ன அந்த விஷயத்தை கொடுக்குறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். நீங்கள் கடவுளை குறை சொன்னீங்கன்னா அவர் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் அந்த குறை சொல்லிவிட்டு அதை வந்து ஆழ்மன பதிவாக மாற்றிக்கிறீங்க. ஒரு விஷயத்தில் மைண்டு ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டுச்சு அப்படின்னா, ஓகே நான் பண்ணிட்டேன், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்ப்பா, ஓகே நான் இதை ஏற்றுக்கிறேன் அப்படி சொன்னால் அதோடு அந்த விஷயம் முடிஞ்சிடும். ஓகேவா? ஆனால் அதுக்கு ஆர்கியூமெண்ட்டுன்னு நீங்கள் நின்னீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணத்தை 4 காரணத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு அதுக்கு வந்து மற்றவங்களே ப்ளேம் பண்ணிவிட்டு நீங்களே இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சப்கான்ஷியஸில் ரெக்கார்ட் ஆகிடும். நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான மைனஸ் கர்மா வரதான் செய்யும். அந்த மைனஸ் கர்மா வந்து நீங்கள் வந்து அதை ஏற்றுக்காமல் அதை அப்படியே இது பண்ணிங்கன்னா, உங்கள் மைண்ட் ஏற்றுக்கலைன்னா அது ரெக்கார்ட் ஆகிடும். அதனால தான் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. ஸோ பி கேர்ஃபுல். அதனால் எப்போவுமே ஒரு நல்ல தாட்டோட நல்ல சிந்தனையை வளர்த்துக்கோங்க. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? இப்போ அந்த மணி ரிலேட்டடான விஷயம் சொன்னல, அதுக்கு ஒரு சிலர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? நியூவாக அதை ஒரு விஷயத்தை வந்து ஃபைனான்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, பிஸ்னஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கேரியர் வந்து அதில் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு சிலர் ஜாப்க்காக முயற்சி பண்ணி ஒரு நல்ல ஒரு கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஆஃபர் கூட வரலாம். ஸோ இது வந்து கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ். ஓகேவா? நீங்கள் இவ்வளோ நாள் ப்ரே பண்ணதுக்கான ஒரு கிஃப்ட் உங்களுக்கு இந்த வாரத்தில் அந்த மாதிரி ஒரு சைன் வரும்போது அதை பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக இதில் நல்ல லாங் டைம் க்ரோத் இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் வந்து வித்தின் ஃபியூ மந்த் ஆர் 1 இயர், இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து வித்தின் ஃபியூ மந்த் ஆர் 1 இயரில் நடக்கும். அதே மாதிரி கல்யாணத்துக்காக திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க, இப்போ வந்து பிரேக்கப்பில் இருந்து சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது சூட் ஆகும். உங்களுக்கான அந்த ப்ரப்போசல் லைஃப் கண்டிப்பாக இருக்குது, அமையப்போகுது. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து இது பார்க்குறவங்க நீங்கள் ஒரு மெயில் எனர்ஜி, அதாவது ஆணாக இருந்தால் உங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் ரொம்பவே வந்து உங்களை ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணக்கூடிய, எல்லா விதத்திலும் உங்களுக்கு வந்து கைண்டாக இருக்கக்கூடிய ஒரு அன்பான லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்குறது ஃபீமேலாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு அது மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது என்ன கைடன்ஸ் ஏஞ்சல்ஸ் மெசேஜில் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இயர் ஃப்ரம் நவ். எஸ், இப்போ சொன்னல நான், நீங்கள் ஃபைனான்ஸ்க்காக ஒரு சிலர் வந்து ஸ்டெப் எடுக்கிறீங்க. அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வித்தின் 1 இயரில் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. சில பேர் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில், நான் தான் சொன்னல பேலன்சிங் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு, அதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான். உங்களோட மைண்ட் வந்து ஒரு அதாவது தவறு பண்ணால் அதை வந்து அங்கேயே வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து சப்கான்ஷியஸில் ரெக்கார்ட் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி மற்றவங்க யாராவது உங்களுக்கு எதாவது பண்ணிட்டாங்கன்னா, கெடுதல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதை மனசு ஏற்றுக்காது. அவங்க நல்லது செஞ்சதெல்லாம் ஏற்றுட்டுருக்கும். நல்லது செய்யும்போது ஓகே ஹாப்பியாக அந்த மனசு வந்து ஃபீல் பண்ணிடுச்சா, அது உடனே அது கிளியர் ஆகிடும். ஆனால் யாராவது உங்களை வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க சொல்கிறது கரெக்டாக கூட இருந்திருக்கலாம் மேபி அந்த சிச்சுவேஷனில், ஆனால் அந்த மனசு வந்து ஏற்றுக்காது. ஸோ அவங்க மேலே ஒரு கோபம், வெறுப்பு எல்லாமே வந்து அந்த சப்கான்ஷியஸில் ரெக்கார்டில் இருக்கும். நீங்கள் அதுக்கு அவங்கள மன்னிங்க.
மன்னிச்சிங்கன்னா நீங்கள் மனுஷன் ஆகிடுவீங்க. ஓகேவா? மன்னிச்சிங்கன்னா உங்களுக்கான வழிகள் பிறக்கும். பாருங்கள், ஃபியூ மந்த் நான் சொன்னேன்ல, கொஞ்ச நாளில் சில மாதத்தில் உங்களுக்கான அந்த புது விஷயங்கள் எல்லாமே, உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இப்போ உடனே நீங்கள் யாராவது கேட்டுட்ருக்கீங்களா? இப்போவே எனக்கு இப்போவே, அதாவது நான் விதை போட்டதுமே எனக்கு பழம் பழுக்கணும், நான் பழம் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. அதாவது இந்த மாதிரி உடனே அர்ஜென்ட் பண்ணக்கூடாது. யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு அவங்களுக்கும் டைம் கொடுங்க. நாட் த ரைட் டைம். இப்போ அந்த மாதிரி நீங்கள் அர்ஜென்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடைக்க போகுது உங்களுக்கு. பிக் ஹாப்பி சேஞ்சஸ் இட் வில் ஹேப்பன் பிகாஸ் somebody trying for marriage, so you will get good partner. ஓகே, ஸோ அதுதான் பிக் ஹாப்பி சேஞ்சஸ் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு மணி ரிலேட்டட், அதாவது உங்களோட ஜாப் கேரியருக்காகவும் இது பொருந்தும். ஓகேவா? ஆஸ்க் ஹெல்ப், அதாவது நீங்கள் ஹெல்ப் கேட்கணும். ஓகேவா? ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். நீங்கள் ஹெல்ப் கேட்க மாட்டேங்கிறீங்க. சில பேர் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க, ஆனால் அதை கவனிக்கவும் மாட்டுறீங்க. ஹெல்ப் யார்கிட்டயா கேட்டால் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. நீங்களே எல்லாமே நானே பார்த்துக்கிறேன், நான் மட்டும்தான் எனக்கு உதவியாக இருந்துக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு நீங்களே ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஹெல்ப் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லை டிவைன் பாத்கிட்ட கூட உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா ஹெல்ப் கேளுங்க. நாங்களும் ரெடியாக இருக்கோம் பண்ணித்தரத்துக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்ட் டைம். ஓகேவா? நோ நீட் டு ஒரி. ஏதோ ஒரு கேள்வி வச்சுருக்கீங்க இந்த ரீடிங் பார்க்கும்போது, அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாங்க. ஓகேவா? கண்டிப்பாக இல்லை இப்பொழுது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அது என்ன கொஸ்டின் நீங்கள் வச்சுருந்தீங்க அது உங்களுக்கு தான் தெரியும். நான் சொன்ன இந்த சில விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா? நியூ மேரேஜ், அதாவது சிங்கிளாக இருந்து திரும்ப நீங்கள் நியூ லைஃப்காக பார்க்குறீங்க அவங்களுக்கு, அப்புறம் ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர், அப்புறம் பிஸ்னஸ்க்காக பார்க்குறவங்களுக்கு, அப்புறம் நிறைய இந்த விஷயங்கள், அதாவது உங்களுக்கான ஒரு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபெயிலியர் நிறைய பார்த்து ஸ்ட்ரக் ஆகிருக்கீங்க ஒரு சிலர். ஸோ நான் சொன்ன அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சு, ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்துடுச்சு. அதுலேயும் ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்தது. நீங்கள் ப்ளஸ் கர்மா பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ப்ளஸ் ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ மைனஸில் போகாதீங்க. மேக்ஸிமம் உங்களோட வழியை இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களில் நல்ல வார்த்தைகள் பேசுங்க. ஓகேவா? நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. அதுதான் உங்களோட க்ரோத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு இம்பேலன்ஸ், 7 சக்ரா இம்பேலன்ஸில் காமிக்குது. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இது மேஷம், தனுஷ், சிம்மம், இவங்கெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. பக்கத்தில் ஹெல்ப் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். டிவைன் சப்போர்ட் கூட உங்களுக்கு இருக்குது. டிவைன் பாத் சேனலை காண்டாக்ட் பண்ணி ஹெல்ப் கேட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு நியூ பிகினிங்ஸ், பழைய சைக்கிள் மறைஞ்சு நியூ சைக்கிள். நான் சொன்னேன் இல்லைங்களா? ஒரு சிலர் சிங்கிளாக இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள், உங்களுக்கு நியூ பார்ட்னர் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு வேலையில் ஃபெயிலியர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, ஒரு லைஃப்பில் இந்த மாதிரி முக்கியமான ஒரு லைஃப் பார்ட்னர் விஷயத்துலலாம் இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகுதுன்னா, நீங்கள் அடுத்து ஒரு முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரா செக் பண்ணிக்கோங்க. ஆரா அண்ட் சக்ராவை கிளென்ஸ் பண்ணி பவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட தேடலை ஆரம்பிங்க. உங்களுக்கான பர்சன் 100% உங்களை நல்லா பார்த்துக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பர்சன் வருவாங்க. மேபி நீங்கள் இந்த தொடர் ஃபெயிலியர் பார்த்துட்ருக்கவங்க, நீங்கள் லைஃப் பார்ட்னருக்காக நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது இந்த நியூ பிகினிங்ஸ், இப்போ நாங்கள் கார்டு எடுக்கிறோம், எங்களுக்கு யூனிவர்ஸ் ப்ளஸ், அதாவது உங்களுக்கான நல்ல விஷயங்களை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, உங்களுக்கு சொல்கிறாங்க, தெரிவிக்கிறாங்க. ஆனால் அதை ஈர்த்துக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் ரிசீவராக நீங்கள் இருக்கணும். அதை ஈர்த்துக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி இல்லைன்னா எப்படி அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும்? உங்களுக்கு இப்போ ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கார்டில் வருது. நீங்களும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு ப்ரொபோசல் வந்துச்சுன்னா அதை ரெடி பண்ணுவீங்க. ஆனால் ஃப்யூச்சரில் அது ஃபெயிலியர் ஆகும்போது என்ன நினைப்பீங்க? அடடா, அன்றைக்கி நம்ம யூனிவர்ஸ் சொன்னாங்களே,
நமக்கு வந்து இதெல்லாம் நம்ம செஞ்சால் கரெக்டாக இருக்கும்னுட்டு நம்ம இப்போ செஞ்சுட்டு இந்த பர்சனும் இதே மாதிரி நெகட்டிவான பர்சனாக இருக்காங்களே அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலை நமக்கு இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னாங்க, ஆனால் இந்த வேலையும் பழைய வேலை மாதிரியே நமக்கு ட்ரபிள் கொடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்களும் உங்களை வந்து ட்ரபிள் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா உங்களோட பிளாக்கேஜஸ். நீங்கள் என்ன ஆழ்மன பதிவுகள் பதிஞ்சதோ அந்த விஷயங்களுக்கான பர்சனை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி வேலைகளை தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி மனிதர்கள் தான் உங்களை சுற்றி இருப்பாங்க. இன்கேஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அந்த ஆட்டிடியூடில் தான் உங்களை பார்ப்பாங்க. ஸோ இது அதனால் ரொம்ப சூட்சமமான ரகசியம் இது. இதை வந்து நான் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக நான் கார்டில் பார்க்கும்போது எனக்கு தெரியுது, சொல்லிட்டேன். அதே மாதிரி ஒரு சிலர் நீங்கள் உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நிறைய அன்பு பாசம்லாம் உங்களோட எக்ஸ்பர்சனுக்கு கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் திரும்ப வரலன்னு ஒரு மன இறுக்கம் இருக்குது. ஓகேவா? அந்த மன இறுக்கத்தினால உங்களோட இது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு, உடலும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஹீலிங் தேவை. ஒரு சிலருக்கு வந்து ரீகன்சிலேஷன்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ரீகன்சிலேஷன்ஸ் வராங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் நியூ லைஃப்க்கு போகிறீங்கன்னாலும் சரி, உங்களோட ஆரா ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த பேருக்கும் உங்களுக்கும் வந்து மேட்சிங் இருக்கா, அவங்க உங்களுக்கான சோலா, இல்லைன்னா நாசிஸ் மாதிரியான பர்சனா, இல்லைனா கர்மா ரிலேட்டடாக சோலா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஆரா மேட்சிங்கும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து ஆரா மேட்ச் இருந்தால் கூட அவங்களோட சோல் வந்து சரியில்லாமல் இருக்கும். அவங்க சோல் வந்து கர்மா சோலாக இருக்கும், இல்லைனா வந்து ட்வின் ஃப்ளேமில் வர்றாங்க, இல்லைனா நாசிஸில் வராங்க. இது மாதிரி சில ரேர் கேஸும் நான் பார்த்துருக்கேன். அதனால் வந்து பி கேர்ஃபுல். இன்னொரு லைஃப் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, கடவுள் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க, ஆனால் அதை ரிசீவ் பண்ணிக்கிற அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு தொடர் ஃபெயிலியர் நீங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லைஃபே வெறுத்து போயிடும் இல்லையா? உங்களோட எனர்ஜி வேஸ்ட்டு, உங்களோட டைமு, மணி எல்லாமே வேஸ்ட் ஆகி நாளைக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் பர்சன் மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களை வந்து ஹர்ட் பண்ணுவாங்க கைஸ். அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி, நீங்கள் யார் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தீங்களோ அந்த உறவு கூட உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஃபெயிலியர் பார்க்குறீங்க, உங்களோட லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் ரொம்ப இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கீங்கன்னா, கூட இருக்க பேரண்ட்ஸ் கூட ஒரு சில நேரத்தில் உங்களை வந்து நீங்கள் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியே அவங்களும் உங்களை வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேவா? அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க மேலெல்லாம் கோவப்படாதீங்க. அதுக்கு காரணம் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஃபெயிலியரான மனப்பதிவுகள் உங்களோட பதிஞ்சிருக்கிறனால நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களோடையே நீங்கள் அட்ராக்ட் ஆகுறீங்க. இது வந்து சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா 21 days உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் இருக்குது. அதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து ஒரு பாசிட்டிவ் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லித்தரேன். 2வது உங்களோட ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களோட பேர் ரீகன்சிலேஷன் வராங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கான கம்யூனிகேஷன் இருக்குது. அதே மாதிரி நியூ ப்ரப்போசல், மேரேஜுக்காக புதுசாக நீங்கள் திருமணத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை லவ்வர்ஸ் இப்போ வந்து உங்களுக்காக நீங்கள் ஒருத்தர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவர் உங்களுக்கு மேட்ச் ஆவாரா, லைஃப் டைம் சப்போர்ட் தருவாரா, ஓகேவா, இது பிரேக்கப் இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஆரா ஸ்கேனில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நான் வந்து ரொம்ப தெளிவாக இந்த கடைசி இதில் வந்து எனக்கு அப்படியே ஹைலைட் ஆகுது. ஏன்னா இந்த நியூ பிகினிங்ஸ் இருக்குது, உங்களுக்கான நியூ வழிகள் பிறக்க போகுது. அதை ஈர்த்துக்கக்கூடிய சக்தியை நீங்கள் வந்து வச்சுக்கணும். அது இல்லாமல் போச்சுன்னா யூனிவர்ஸ் கொடுக்குற விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுன்னு வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்படுவீங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த வாரம் இந்த வெற்றி, சக்ஸஸ் எல்லாமே உங்களை வந்து ரீச் ஆக போகுது. நான் சொன்ன சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஓகேவா? நம்புங்க, ஆக்ஷன் எடுங்க. ஒரு சிலர் வந்து முயற்சி பண்ணாமல் நிறுத்தி வச்சுருக்கீங்கள, ஆக்ஷன் எடுங்க. உங்களுக்கான அந்த லைஃப் வந்து ரொம்ப ஒரு லக்ஸுரியஸான ஒரு செல்வ செழிப்பான அந்த லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி கூட காமிக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றிக்கிட்டிங்கன்னா, உங்கள் பிளாக்கேஜஸ், சக்ரா அண்ட் ஆரா பிளாக்கேஜஸில் கிளியர் பண்ணி உங்களை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்கிறதும் சரி, அப்புறம் வந்து டெவில் எனர்ஜி இருக்கிறதும் சரி, ஒரு சிலருக்கு வந்து டெவில்லாம் வருது. அதாவது இன்னொருத்தர் க்ரோத் வந்து ஒருத்தருக்கு அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலன்னா உடனே போய் அதை பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவங்கள டைரெக்டாக வந்து சண்டை போட்டெல்லாம் அவங்களுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு பண்ண மாட்டாங்க. முன்னாடி நல்லா அவங்கள வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க, பின்னாடி போய் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் டைரெக்டாகவே வந்து இவங்க இப்படி பண்ணக்கூடிய ஆள் தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிடுவீங்க. ஒரு சிலர் அப்படி கூட ஐடென்டிஃபை பண்ண முடியாது, கூட இருந்தே கழுத்திருப்பாங்க. ஓகேவா? பி கேர்ஃபுல். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் உங்களை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு கடவுள் கொடுக்குற அந்த நல்ல விஷயத்த ரிசீவ் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. ஓகேவா? இந்த வாரம் எங்கே ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, எப்படி உங்களை லேகிங்லேருந்து ரெக்கவர் பண்ணிக்கணும் எல்லாமே டீட்டெயிலாக அழகாக சொல்லிட்டாங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.